இந்த வீடியோவில் மார்க்கெட்டும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் சடன் ரைஸ் அண்ட் ஃபால் ஆகிறது எப்படி நம்ம அட்வான்ஸாகவே ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சடன் ரைஸ் அண்ட் ஃபால் மட்டும் இல்லை, இந்த வீக்கில் ஸ்டாக் வந்துட்டு பாசிட்டிவாக போகுதா நெகட்டிவாக போகுதா அப்படிங்கிறதும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யார் இந்த மாதிரி சடன் ரைஸ் அண்ட் ஃபால் மூமெண்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால இது பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்புறம் சில சார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கஸ்டம் ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ லேர்ன் பண்ண இந்த கான்செப்டை ஸ்க்ரீனரில் அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறதும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். பிரேக் அவுட்டு, வால்யூம் அண்ட் 20 மூவிங் ஆவரேஜ் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது இண்டிவிஜுவலாக நீங்கள் யூஸ் பண்ணியும் நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். கம்பைண்டாக யூஸ் பண்ண போதும் பவர்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு இதுவும் குயிக்காக பார்த்துடலாம். வால்யூம் அப்படின்னா என்னென்னு, ஏன்னா வால்யூம் தான் ரொம்ப முக்கியம். இதில் வால்யூம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக் பாசிட்டிவ் போகுதா நெகட்டிவ் போகுதான்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ப்ளஸ் மற்ற 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 100 பேர் பை பண்ணுறாங்க, 100 பேர் செல் பண்ணுறாங்க. அப்படி நான் வந்துட்டு பை பண்ணுறேன், நீங்கள் 100 குவான்டிட்டி எனக்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் 200 இல்லை 100 தான். இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எவ்வளோ கை மாறுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கணக்கு. அதாவது எவ்வளோ குவான்டிட்டி கை மாறுதுங்கிறது தான் கணக்கு. நான் வந்துட்டு 100 விற்றேன், நீங்கள் 100 வாங்கினீங்க அப்படிங்கிறது ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் வால்யூமுக்கு. உங்களுக்கு இது 930க்கு 400 குவான்டிட்டி பை செல் ஆகிருக்கு. கியூமுலேட்டிவ் வால்யூம் பார்த்திங்கன்னா 400 தான். கியூமுலேட்டிவ் வால்யூம் 400. அதே 1030க்கு பார்த்திங்கன்னா 500 குவான்டிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900, அதாவது கியூமுலேட்டிவ் வால்யூம் 900 ஆனால் ஆக்சுவல் வால்யூம் 500 தான். ஸோ நம்ம இப்படி தான் வால்யூம் கேல்குலேட் பண்ணோம். இது ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வால்யூம்க்கும் ப்ரைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இது நம்ம வந்துட்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, இதை வச்சு. இன்னொன்று என்ன எப்படின்னா, இந்த வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் பார்த்தாலே தெரியும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கரண்ட் இதுலேருந்து வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா அதை வந்துட்டு எப்படின்னு காமிக்கிறேன் நான். இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா புல்லிஷ்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டை, அதாவது பாசிட்டிவ் சைடுன்னு. ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வீக் ஹேண்ட்ஸ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்காது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன், அதாவது நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. எஃப்ஐஐ டிஐ பார்த்திங்கன்னா 100 கோடி 200 கோடி 500 கோடிக்கு வாங்குவாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா வால்யூம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதுதான் முக்கியம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் இருக்குது, அதாவது எஃப்ஐஐ டிஐ வந்துட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் ப்ரைஸ் டிக்ரீஸ் செல்லிங்னு அர்த்தம் உங்களுக்கு. அடுத்து 4th பார்த்திங்கன்னா, ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக் ஹேண்ட்ஸ், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. அது வால்யூம் அங்கே இல்லை. ஸோ வால்யூம் எங்கெங்கே இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே பிக் பெட்ஸோட இது. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை. ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எதை வச்சு நான் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் 10 டேஸில் ஒரு வால்யூம் இருந்திருக்கும், அதாவது பை அண்ட் செல் நடந்திருக்கும். அந்த 10 டேஸ் வால்யூம் வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. அதை விட லாஸ்ட் 10 டேஸ் கம்பேர் பண்ணும்போது இது பாசிட்டிவாக இருந்தால் அப்படின்னா வால்யூம் ஹையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் 10 டேஸ் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்துட்டு கம்மியாக இருக்குது வால்யூம் அப்படின்னா லோ வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஆவரேஜ் வால்யூம்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 10 டேஸ் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் சொல்கிறேன், நான் சார்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ், அதாவது லாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு கம்பேர் பண்ணுவது இந்த இது மாதிரி தான். லாஸ்ட் 10 டேஸ்க்கு எப்படி மூவ் ஆகிருக்கு, இப்போ எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணுவோம். ஆவரேஜ்னால் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 10 டேஸ் க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ணி டிவைட் பண்ணி எவ்வளோ டேஸெல்லாம் டிவைட் பண்ண ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை ஒரு நம்ம த்ரெஷ்ஹோல்டாக வச்சுட்டு அது கீழே போச்சு மேலே ஏறிச்சு அப்படின்னா அது ஒரு டிசிஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பிரேக் அவுட்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பிரேக் அவுட்டு உங்களுக்கு 5 டைப் ஆஃப் பிரேக் அவுட் சொல்லியிருந்தேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஃபிபனேசி ரிட்ரேஸ்மெண்ட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 2-3 பிரேக் அவுட் சொல்லியிருந்தேன். பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட்டு, இதெல்லாம் இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா
மேலே கார்ட்ஸில் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் எடுத்து அதுக்கு மேலே வால்யூம் அப்ளை பண்ணி ஃபர்தராக உங்களுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜையும் அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஸோ பேசிக்காக இதுதான். இப்போ நம்ம சார்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு இது பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக இப்போ சார்ட் போயிடலாம். இப்போ நான் ஜீரோதா கைட்டில் இருக்கேன். நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸை குயிக்காக இந்த சார்ட்டில் ட்ரா பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி சில ஸ்டாக்கு செலக்ட் பண்ணி அதுக்கும் நம்ம இப்போ ட்ரா பண்ண ஸ்கேனரை அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் போயிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் சார்ட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வால்யூம் சார்ட் டைப் பண்ணிக்கங்க. ஸோ வால்யூம் இங்கே ட்ரா ஆகிடுச்சு. இது மேலே இது அடுத்தது பார்த்திங்கன்னா 20 days மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பீரியட் 20ன்னு மாற்றிக்கங்க. ஏன்னா இதுதான் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக வைக்க போகிறோம். இது ஃபீல்டு வந்துட்டு க்ளோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்குல்ல, க்ளோஸ் கிட்ட நம்ம க்ளோஸ் யூஸ் பண்ணி பிளாட் பண்ணுறோம். அடுத்தது இப்போ இது 2 பிளாட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது லாஸ்ட் 10 daysக்கு இன்றைக்கி வால்யூம் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு மூவிங் ஆவரேஜ் லைனை வால்யூம் மேலே ட்ராப் பண்ணணும். இப்போ வந்துட்டு கேண்டில் மேலே ட்ராப் பண்ணியிருந்தோம். இப்போ மூவிங் ஆவரேஜையும் திருப்பியும் எடுத்துகிட்டு இந்த க்ளோஸ்க்கு பொதுவாக இங்கே வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டிங்கன்னா வால்யூம் சார்ட் மேலே உங்களுக்கு பிளாட் ஆகிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ஆவரேஜ் லைன் இது தான் 10 daysல இவ்வளோ தான் ஆவரேஜ் உங்களுக்கு ஆயிருக்கு. இதுக்கு மேலே கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃப்ஐஐ என்ட்ரு ஆவாங்க. அப்படி என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா புல்லிஷ்னு அர்த்தம். அதை நம்ம 20 மூவிங் ஆவரேஜை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம பை பண்ணணும். இதே 20 மூவிங் ஆவரேஜை கீழே வந்துட்டு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி எந்த ஸ்டாக்கில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்குங்க. ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்தால் 20 மூவிங் ஆவரேஜ் லைனை கிராஸ் பண்ணும்போது ஷார்ட் செல்லிங் 20 SMAவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு ஃபிபனேசி லெவல்னு இப்போ நம்ம 2-3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஒன்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை அப்படின்னா ஃபிபனேசி ரிட்ரேஸ்மெண்ட், இல்லை சார்ட் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டாக்ஸு. அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம சும்மா போயிட்டு நான் அதை எப்படி பார்க்குறதுன்னு ஒரு டைம் சொல்லிடுறேன். டாப் ஸ்டாக் ரிசர்ச்சுக்கு போய்க்குங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு கஸ்டம் ஸ்க்ரீனர்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வால்யூம் தான் எனக்கு முக்கியம், வால்யூம் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு அதோட ப்ரைஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு SMA வரைஞ்சி 20 மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு நான் டிசைட் பண்ணிக்குவேன். அப்படின்னா இங்கே FNOன்னு செலக்ட் பண்ணிங்க. முக்கியமான ஏன்னா ஆல் ஸ்டாக்ஸ் முடித்திங்கன்னா நிறையா ஸ்டாக் வரும். ப்ளூ சிப்பு உங்களுக்கு எது தேவை, நான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்து டுடேஸ் வால்யூம் கிரேட்டர் தேன் எவ்வளோ பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஒரு 5% இருந்தால் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை 10% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தராக பாசிட்டிவில் போகிறதுக்கு இதாக இருக்குது. அது உங்களுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் நான் ஒரு 10% வச்சுருக்கேன். FNO ஸ்டாக்ஸ் 10% வால்யூம் வந்துட்டு ப்ரீவியஸ் பிஸ்னஸ் டே விட அதிகமாக இருக்கணும். 10% அதிகமாக இருந்ததுன்னா அது ப்ரைஸை பார்த்துட்டு நான் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு நான் டிசைட் பண்ணுவேன். ரன் ஸ்கேனர் கொடுத்துட்டேன். இங்கே நிறைய ஸ்டாக் வருது FNO ஸ்டாக்கு. இல்லை இதுலேயும் எனக்கு இன்னும் ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டாக்ஸை ஃபர்தராக ஃபில்டர் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் தகுந்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் அபவ் ஆர் பிலோ அப்படிங்கிறது. ஸோ அபவ் ஒரு 400க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணலாம், 500க்கு மேலே இருக்கிற ஸ்டாக் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் அபவ் அப்படிங்கிற அந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் கெயின் வந்துட்டு ஒரு அபவ் ஒரு 1% ஆர் 1.5% அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் ரன் பண்ணலாம் ஸ்கேனரை. ஸோ ரன் பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு நிறையா ரிசல்ட் இருந்தது, இப்போ உங்களுக்கு அது ஷார்ட்டாக 5 கம்பெனி மட்டும் வருது. ஸோ இதை எடுத்து நம்ம அந்த 20 மூவிங் ஆவரேஜ் ட்ராப் பண்ணி அதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 10 days கம்பேர் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதேவே நீங்கள் மிட் கேப்பில் அப்ளை பண்ணும்போது இன்னும் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மிட் கேப்பில் சூஸ் பண்ணால், ஏன்னா மிட் கேப் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் அது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இவங்கெல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா அதோட வால்யூம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் லாஸ்ட். ஏன்னா இது வந்துட்டு FNO ஸ்டாக்ஸ்னால உங்களுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கும். இதே மிட் கேப் பண்ணி பார்க்கலாம். நம்ம மிட் கேப்பில் உங்களுக்கு ஒரு 300 உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வேணுமோ அதுக்கு அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க.
வால்யூம் அது உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரைஸ் கெயின் பார்த்துக்கங்க, லைட்டாக ஒரு 0.5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ரைஸ் ஃபால் லாஸ்ட் ஒரு greater than 5% of the previous day அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஸ்கேனர் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸை எடுத்து நம்ம அது இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்போ வால்யூமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ் இது ஒரு ஸ்கோப் இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் பாசிட்டிவ் சைடில் ஸ்கோப் இருக்குது. ஸோ இதுக்கு எது ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த மூவிங் ஆவரேஜ்னு சொல்லியிருந்தோம்ல, 20 மூவிங் ஆவரேஜ் நம்ம ஸ்டாக்கில் பிளாட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஸ்டாப் லாஸ். இப்போ இமாமி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியுதா, இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் இருக்குது இமாமி. இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை, இதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் டேக்கு தான் பார்த்தோம். இதே இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மூமெண்ட்டை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். இந்த டெரிஃபிக் மூமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் வந்துட்டு பாசிட்டிவாக போகுதா அப்படிங்கிறத வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபைனலாக இதுதான் சம்மரி. பெட்டர் அப்ளை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிட் கேப் இருக்கிற ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி அதில் நம்ம இந்த மாதிரி வால்யூம் ஏன்னா எஃப்என்ஓவில் பண்ணும்போது உங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் நிறையா வாங்குவாங்க. அதனால் நம்ம அதை கொஞ்சம் இந்த மாதிரி டெக்னிக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். அதனால் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கங்க, மிட் கேப் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கங்க, வால்யூம் செக் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டே விட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு 20 மூவிங் ஆவரேஜை வரைங்க. அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆல்ரெடி பாசிட்டிவாக போகுதா நெகட்டிவாக போகுதா இல்லை ஃபால், இதேவே நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கெலாம் அப்ளை பண்ணுவோம். இதே கான்செப்டை நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கெலாம் அப்ளை பண்ணும்போது அந்த மூவிங் ஆவரேஜை பிளாக் பண்ணி கிராஸ் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டன்னிங் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. உங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் வேணும்னா கவனிங்க, இல்லைனா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க ப்ரீமியம் கோர்ஸ் செக்ஷனில் இருக்க எல்லா கோர்ஸும் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கோர்சஸ் கொடுத்துருவேன். 8072210003. இல்லை அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நீங்கள் ஃப்ரீயாக ட்ரைனிங் கோர்சஸ் வாங்கிக்கலாம். ஸோ ட்ரைனிங் கோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பிளைண்டாக வந்துட்டு பை அண்ட் செல் பண்ணாமல் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறது, 20+ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில். அப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரைனிங் எப்படி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சைன் அப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கோர்ஸ் சென்ட் பண்ணுறேன். பபாய், தேங்க்யூ.